வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விமல். இந்த வீடியோ கண்டென்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, GERD, அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த நோயோட தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னாக்க அமில பின்னோட்ட நோய்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த நோய் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளோட உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா? நம்ம உணவு குழாய் வந்துட்டு நம்ம இரைப்பையோட கம்யூனிகேட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சர்க்குலர் ஷேப்ல ஒரு ஸ்மூத் மசிலோட ஒரு கன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லோவர் ஈசோஃபேஜல் ஸ்பிளிண்டர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தமிழ்ல இறுக்கின்னு சொல்லலாம். இந்த இந்த இறுக்கி வந்துட்டு அதோட இறுக்கத்தின் அளவு வந்துட்டு எப்போ குறைஞ்சு தளர்ந்து போகுதோ அப்போ வந்துட்டு அந்த இரைப்பில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம உணவு குழாய் மூலம் பின்னோட்டமாகும். இப்படி ஆகிறதுனால அது வந்துட்டு உணவு குழாயில பண்ணக்கூடிய பாதிப்புகளை தான் இந்த நோய் வந்துட்டு குறிக்குது. சரிங்களா? ஓகே. இந்த கண்டிஷன், இந்த GERDன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வந்துட்டு என்னென்ன சூழ்நிலைகளால வருது, என்னென்ன காரணங்களால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல் படியா நான் சொல்றது, ஸ்மோக்கிங் அதிகமாக பண்றவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ஈஸியாக வரும். செகண்ட் திங் வந்துட்டு நிறைய ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிறவங்க, அதே சமயத்தில் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கும் நிறையா வரும். முக்கியமாக அந்த சோடா ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கவங்களுக்கு இந்த ஹேபிட் கண்டிப்பாக வரும். அதிகப்படியான உணவில் வந்துட்டு காரத்தை எடுத்துக்கிறது, நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ஆயிலி ஃபுட்ஸு, ஃபேட்டி ஃபுட்ஸாக சாப்பிட்றவங்களுக்கு, அப்புறமேல் ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு, அதிகமான உடல் எடை இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன் காமனஸ்ட்டாக வரும். இதை தாண்டின்னு பார்த்துட்டிங்கன்னா, உணவு வந்துட்டு வழக்கத்தை விட அதிகமான அளவில் முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, இல்லைன்னா ரெஸ்ட்ல இருக்க போறவங்க வந்துட்டு அதிகப்படியான உணவு வந்துட்டு நான் தன்னோட பசியை தாண்டி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் அதோட காமனஸ்டுக்கான காசஸ். இது மட்டும் இல்லாமல் மற்ற சில டயக்னோசிஸ் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹயட்டஸ் ஹெர்னியான்னு சொல்ல இரைப்பை வந்துட்டு தன்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆகுது, ப்ரொட்ரூஷன் ஆகுறதுங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஹயட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் இந்த ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் கண்டிப்பாக வரும். ஸ்க்ளீரோடெர்மான்னு சொல்லுவோம். ஸ்க்ளீரோடெர்மானா தோல் தடிப்பு நோய்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம GERDன்றது நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் காசஸ். இதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா, சிம்டம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, அடிக்கடி நெஞ்செரிச்சல் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு புளிப்பான ஒரு ஃபுட் கண்டென்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மேலே வந்துட்டே இருக்கு டாக்டர் சொல்லுவாங்க. முக்கியமாக சாப்பிட்ட உடனே வருதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அதோட காமனஸ்டான சிம்டம். அப்புறமேல் தொண்டையில் இங்கே ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, எச்சி முழுங்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடி நெஞ்சுக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஒரு பாரமா இருக்கு அப்படிங்கிற சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு இதுல வரக்கூடிய காமனஸ்டான சிம்டம்ஸ்ங்க. ஓகேவா? சரி, இதோட காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இயற்கையாவே நமக்கு இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு தாங்குற தன்மை வந்து நம்ம இரைப்பையோட கூடிய மசில் ஃபைபர்ஸால மட்டும்தான் முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அமிலம் வந்துட்டு நம்ம இரைப்பையை தாண்டி எந்த பக்கம் போனாலுமே அந்த இடத்துல அந்த அமிலம் என்ன பண்ணும்னா ஒரு வீக்கத்தை உண்டாக்கும். அந்த வீக்கம் நாளடைவுல ரத்த கசிவு உண்டாக்கும். அந்த ரத்த கசிவு வந்துட்டு ஒரு சில புண்ணு மாதிரி கூட ஃபார்ம் ஆகும்.